அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ்வின் புறத்தில் இருந்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக வஹி வர தொடங்குகிறது. அல்லாஹுடைய தூதர் அல்லாஹுவால் நபியாக தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். நபித்துவத்துடைய ஆரம்ப காலம், மக்காவுடைய ஆரம்ப காலங்கள், எப்போது அல்லாஹுடைய தூதர் ரகசியமாக தங்களுடைய தோழர்களுக்கு இஸ்லாமிய மார்க்கத்தை எடுத்து வைத்தார்களோ, அடுத்த கட்டமாக எப்படி வெளிப்படையாக இஸ்லாமிய அழைப்பை மக்காவில் இருந்த குறைஷி காபிர்களுக்கு அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுத்து வைத்தார்களோ, அப்போது தொடங்கப்பட்ட வேதனை, அப்போது தொடங்கப்பட்ட சோதனைகள் தொடர்ந்து கொண்டே வந்தது. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சோதிக்கப்பட்டார்கள். அவர்களோடு இருந்த நபி தோழர்கள் சோதிக்கப்பட்டார்கள். யாரெல்லாம் அல்லாஹுடைய தூதரை ஈமான் கொண்டார்களோ அவர்கள் எல்லோரும் சோதிக்கப்பட்டார்கள். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள்? எந்த குடும்பம்? அல்லாஹுடைய தூதர் குறைஷி குடும்பம். குறைஷி குடும்பத்துடைய தலைவராக அந்த காலத்தில் இருந்த அபூ தாலிப் அல்லாஹுடைய தூதரை பாதுகாக்கிறார்கள். அல்லாஹுடைய தூதருக்கு எதிரிகளுடைய சோதனைகள் அண்ட விடாமல் மிகப்பெரிய அரணாக அல்லாஹுடைய தூதருக்கு அபூ தாலிப் அவர்கள் இருக்கிறார்கள். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மட்டும் குறைஷிகளால் எதுவும் செய்ய முடியவில்லை. மற்ற எல்லா சஹாபாக்களையும், அபூபக்கர் அஸ்-சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் முதற்கொண்டு எல்லா தோழர்களும் வேதனையில் சோதனையில் உட்படுத்தப்படுகிறார்கள். நமக்கெல்லாம் அறிந்த விஷயம்தான். அபூ தாலிப் அல்லாஹுடைய தூதரிடமிருந்து பிரிகிறார், மரணமாகிறார். அல்லாஹுடைய தூதருக்கு கவலைகள் சூழ்கிறது. மிகப்பெரிய அரண் என்னை பாதுகாத்த அபூ தாலிப் அல்லாஹ்வின் உதவியால் இப்போது என்னிடத்திலே இல்லையே. அபூ தாலிப் அவர்களுடைய மரணத்திற்கு பிறகு குறைஷிகள் அல்லாஹுடைய தூதரையும் தாக்குகிறார்கள். அல்லாஹுடைய தூதருக்கும் வேதனைகளை சோதனைகளை கொடுக்க தயாராகிறார்கள். ஒரு முறை அல்லாஹுடைய தூதர் வீதியின் வழியாக நடந்து சென்று கொண்டிருந்த பொழுது அல்லாஹுடைய தூதரின் மீது மண்ணை தூறி வாசினார்கள், மண்ணை தூறி எறிந்தார்கள். முகமெல்லாம் அல்லாஹுடைய தூதருக்கு மண்ணாகியது, தலையெல்லாம் மண்ணாகியது. அல்லாஹுடைய தூதர் தங்களுடைய வீட்டில் நுழைகிறார்கள். அவர்களுடைய மகள் பார்க்கிறார்கள், என் தந்தையே, உங்களுக்கு இந்த நிலைமையா? உங்களுடைய முகமெல்லாம் மண், உங்களுடைய தலையெல்லாம் மண். முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள், என் மகளே, நீ அழாதே, அல்லாஹ் உம்முடைய தந்தையை ரசூலை பாதுகாப்பான். அபூ தாலிப் இருக்கும் வரை என்னோடு இப்படி நடந்து கொள்ளாத இந்த குறைஷி காபிர்கள் அபூ தாலிப் சென்றதற்கு பிறகு என்னோடு இப்படி நடந்து கொள்கிறார்களே என்று அபூ தாலிபை நினைவு கூர்ந்தார்கள். சுப்ஹானல்லாஹ். மக்கா புறக்கணித்தது. எம்முடைய உறவினர்கள் வாழக்கூடிய வேறு ஊரை நோக்கி பயணிப்போம். தாயிஃபை நோக்கி அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 60 மைல் தூரம் பயணம் செய்கிறார்கள். தாயிஃபை சென்றடைகிறார்கள். பனு தகீஃப், உஸ்ரத்து தகீஃப் கோத்திரத்தார்களை அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்திக்கிறார்கள். தகீஃப் கோத்திரத்துடைய தலைவர்களை சந்திக்கிறார்கள். தாயிஃபில் அப்து யாலில் வ மஸ்ஊதுன் வ ஹபீப், 3 தலைவர்கள். 3 தலைவர்களையும் அழைத்து அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாமிய அழைப்பை எடுத்து வைக்கிறார்கள். அந்த மூவரும் சொன்னார்கள். அதில் ஒருவர் சொன்னார், யம்ருது சியாபல் கஅபா இன் கான அல்லாஹு அர்ஸலக். கஅபாவின் திரையை பிடித்து நான் ஆட்டுவேன், அல்லாஹ் உம்மை நபியாக அனுப்பியதற்கு. சுப்ஹானல்லாஹ். எப்படிப்பட்ட எதிர்ச்சொல் பாருங்கள். இன்னொருவர் சொன்னார், வல்லாஹி, இன்னொருவர் சொன்னார், மா வஜதல்லாஹு அஹதன் யுர்சிலுஹு கைரக். இந்த உலகத்தில் எந்த தாயியும் இந்த வார்த்தையை கேட்டிருக்க மாட்டார். எந்த அழைப்பாளருக்கும் இந்த ஒரு எதிர்ச்சொல் விழுந்திருக்காது. அல்லாஹுடைய தூதரை பார்த்து அந்த மனிதர் கேட்டார், அல்லாஹ்விற்கு வேறு ஆள் இல்லையா? உம்மையா அல்லாஹ் ரசூலாக அனுப்பினான்? சுப்ஹானல்லாஹ். அல்லாஹுடைய தூதரை பார்த்து இன்னொருவர் சொன்னார், உம்மிடத்திலே நான் ஒருபோதும் பேச மாட்டேன். தாயிஃபுடைய மக்களிடத்திலே அழைப்பு பணி செய்கிறார்கள். எல்லா மக்களும் புறக்கணிக்கிறார்கள். தாயிஃபுடைய பயணத்தில் ஒருவர் கூட இஸ்லாமை ஏற்றுக்கொள்ளவில்லை. 10 நாட்கள் அல்லாஹுடைய தூதருக்கு சொல்லால் செயல்களால் வேதனை நடக்கிறது. அதுவும் 10வது நாள் கல்லால் எறிகிறார்கள். மஜ்னூன் வந்திருக்கிறார் என்று சிறுவர்களை கூறி கல்லால் எறிந்து விரட்டுகிறார்கள்.
அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகமெல்லாம் இரத்தம் அடிந்தவர்களாக தாயிஃபில் இருந்து வெளியே வருகிறார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வானத்திலிருந்து மலக்கை இறக்குகிறான். அந்த மலக்கு சொன்னார், இன்னல்லாஹ கத் சமிஅ கௌல கௌமிக லக் வமா ரத்து அலைக். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உம்முடைய சமூகம் உம்மிடத்தில் என்ன கூறியது, நீங்கள் அதற்கு என்ன பதில் சொன்னீர்கள் என்பதை எல்லாம் அல்லாஹ் அறிகிறான். வகத் பஅஸ இலைக மலக்கல் ஜிபால், மலக்குகளுடைய மலைகளுடைய மலக்குகளை அல்லாஹ் இறக்கி இருக்கிறான். நபியே, நீங்கள் என்ன கட்டளை இடுகிறீர்களோ அதை கூறுங்கள், அவர்கள் செயல்படுத்துவார்கள். இந்த இரண்டு மலைகளுக்கு இடையே இவர்களை வைத்து ஒன்றோடு ஒன்றாக இணைத்து விடட்டுமா, கட்டளை கூறுங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இவர்கள் இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் இவர்களுக்கு பின்னால் வரக்கூடிய மக்கள் இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொள்வார்கள். அல்லாஹ்வுடைய தூதரை தவிர வேறு யாரும் இப்படி பேச முடியாது. முஹம்மது ரசூலை தவிர இப்படி யாரும் வேறு இரக்க குணத்தை வெளிப்படுத்த முடியாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சுப்ஹானல்லாஹ். தாயிஃபுடைய பயணம், அதற்கு பிறகு அல்லாஹ்வுடைய தூதருக்கு உறுதுணையாக இருந்த, அல்லாஹ்வுடைய தூதருக்கு மிகவும் நெருக்கமாக இருந்த, எல்லா சோதனைகளிலும் தனக்கு உறுதுணையாக இருந்த ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய மரணம். சுப்ஹானல்லாஹ். எப்படிப்பட்ட சோதனைகள் பாருங்கள். அபூ தாலிபுடைய மரணம், அதற்கு பிறகு தாயிஃபுடைய பயணத்திலிருந்து விரட்டப்படுதல், மூன்றாவது ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய மரணம். அல்லாஹ்வுடைய தூதருடைய உள்ளம் எல்லாம் நெருக்கமாகிறது. சோதனைகள் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. கவலைகளில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய நாட்களை நகர்த்தி கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்தில் தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன், நபியே, இந்த பூமிகளில் உள்ள இந்த மக்கள் உங்களை புறக்கணித்தால் என்ன, வானங்கள் பூமிகளை அரசாட்சி செய்யக்கூடிய உங்களுடைய ரப்புல் ஆலமீன் உங்களை அரவணைக்கிறான், உங்களை சந்திக்க விரும்புகிறான் என்று அல்லாஹ் இஸ்ரா வல் மிஅராஜ் உடைய பயணத்திற்கு அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழைத்துச் செல்கிறான்.